ما الذي يفرق بيننا وبينهم؟ منهج السلف، لأن السلف هم الذين فهموا الكتاب والسنة وساروا عليهما، فنحن نتبع السلف الصالح. بسم الله والحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الله نடியார்களே, بارك الله فيكم. دروس المهمة لعامة الأمة اتحافظ بالهمة بشرح دروس المهمة. ஒவ்வொரு இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கான முக்கியமான பாடங்கள் என்ற தொடர் நூல் ஏற்கனவே 4 மாதத்திற்கு முன்னால் ஆரம்பித்த நூல். அல்ஹம்துலில்லாஹ், ஏறத்தாழ 55 அமர்வுகளை கடந்து அந்த மூல நூலில் ஷேக் முபாஸ் அவர்கள் எழுதின மூல நூலில் 18வது பாடம், கடைசி பாடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், துருசுல் முஹிம்மா. இந்த துருசுல் முஹிம்மா என்ற நூல் உலகம் முழுவதும் பிரசித்தி பெற்ற ஒரு நூல். ஏனெனில் நூலின் தலைப்பே இப்படித்தான் இருக்கும். இந்த உம்மத்தின் பொதுஜனத்திற்கு, அதாவது எல்லா முஸ்லிம்களுக்குமான பாடத்தை படிக்க வேண்டிய பாடங்கள், எல்லா முஸ்லிம்களுக்குமான பாடங்கள் என்று ஒரு 18 பாடங்களை தொகுத்தார்கள் இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ். 1999 மரணித்த ஒரு மாபெரும் இமாம். சவுதி அரேபியாவில் பல காலமாக பாரக்கல்லாஹு ஃபீக்கும் முஃப்தியாக, அதாவது தலைமை முஃப்தியாக இருந்தவர்கள், மாபெரும் இமாம், கல்விச்சுடர். அவர்கள் எழுதின இந்த நூலில் தான் இந்த நூலை நாம் படித்துக் கொண்டிருந்தோம். 55வது அமர்வு முடித்த நாம் இன்று இன்ஷா அல்லாஹ் 56வது அமர்வு, 18வது பாடத்தின் முதல் நாள். 18வது பாடம் என்ன தலைப்பு? ஜனாசாவின் சட்டத்திட்டங்கள். ஆம், ஒரு முஸ்லிம்களுக்கு முக்கியமான பாடம் என்று வந்துவிட்டால் ஜனாசா இல்லாமல் இல்லை. ஒன்று நாம் மற்றவர்களுக்கு செய்ய வேண்டும், அல்லது மற்றவர் நமக்கு செய்ய வேண்டும். இது சமூக கடமை. சமூக கடமை என்றால் என்ன? ஃபர்து கிஃபாயா. சமூக கடமை என்றால் ஃபர்து கிஃபாயா. அப்படி என்றால் என்ன ஃபர்து கிஃபாயா? இந்த சமூக கடமை என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, சமூகத்தில் யாராவது ஒருவர் படித்து அதை செயல்படுத்தி விட்டால் எல்லோரின் மீதுமான அந்த கடமை உயர்த்திவிடும், இல்லாமல் ஆகிவிடும். அதுவே சமூகத்தில் அதை யாருமே படிக்கவில்லை என்றால், ஒழுங்காக சமூகத்தில் யாருமே அதை படித்து, சமூகத்தில் யாருமே அதை கற்றுக்கொள்ளாமல், ஒரு சமூகத்தில் யாருமே அதை அதன்பால் செயல்படுத்தாமல் இருந்தால் ஒட்டுமொத்த சமூகத்தின் மீதும் அந்த பாவம் வந்து விழும். இது தொழுகை மற்ற விஷயங்கள் போல் அல்ல. ஏனெனில் தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ் இதெல்லாம் தனிப்பட்ட கடமை, தனிநபர் கடமை. இது சமூகம் படிக்கிறதோ சமூகம் படிக்கலையோ, நீங்கள் படித்தே ஆக வேண்டும். உங்கள் ஹக்கில் அது கடமை. இது தனி மனித கடமை, ஃபர்து ஐன் என்று சொல்வோம். இது ஃபர்து ஐன். ஆனால் ஜனாசாவை பொறுத்தவரை எல்லோரும் படிக்க வேண்டுமா? எல்லோரும் கட்டாயமாக படித்து ஆக வேண்டுமா என்றால் இல்லை. இது ஏனெனில் இது கடமைதான். ஆனால் யாருக்கு கடமை என்றால் சமூகத்தில் ஒரு சாராருக்கு கடமை. ஆனால் இங்கு விஷயம் என்னவென்றால், அந்த ஒரு சாரார் படிக்கவில்லை என்றால் சமூகத்தில் எல்லாரின் மீதும் பாவம் வந்துவிடும். அந்த ஒரு சாரார் படிக்கவில்லை என்றால் எல்லோரின் மீதுமான அந்த பாவச்சுமை சமமாக ஷேர் செய்து கொள்ள வேண்டும். ஏனெனில் யாருமே படிக்கவில்லையே, யாருமே அதன் பால் அமல் செய்யாமல் இருந்து விட்டால் என்று, அதுதான் அந்த அவல நிலைதான் ஜனாசாவுடைய விஷயத்தில் நம் சமூகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. இது சுன்னா, இது பித்ஆ. ஒரு மையத்தை எப்படி அணுகுவது, அந்த உடலை எப்படி நாம் குளிப்பாட்டுவது, அதற்கு நாம் செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன என்ற இந்த விஷயத்தில் பெரும் பின்னடைவிலே நாம் இருக்கிறோம். அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை நேர்வழியில் செலுத்துவானாக. எனவே பாரக்கல்லாஹு ஃபீக்கும், இந்த வகுப்புகள் இதை தான் நமக்கு இன்று நாம் இது தொடர்ந்து படிக்க போகிறோம். இந்த ஜனாசாவின் சட்டத்திட்டங்களை தான் இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு ஞாயிறும் அல்லாஹ் நாடினால் நாம் படித்து கடைசி வகுப்பில் செய்முறை நாட்கள், அதாவது செய்முறை வகுப்பு, ஒரு உடலை இந்த இடத்திலே நாம் என்ன செய்ய போகிறோம்?
ஒரு உடலை இந்த இடத்திலே நாம் படுக்க வைத்து செய்முறை எவ்வாறு நாம் ஒரு மையத்தை குளிப்பாட்டுவது என்ற அந்த வகுப்பு முதல் பிஇذنில்லாஹி ரப்பில் ஆலமீன் நாம் அதை கற்க இருக்கிறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு உதவி செய்வானாக. அல்லாஹ்வே நமக்கு போதுமானவன். வலில்லாஹில் ஹம்த். இப்போது அல்லாஹ்வின் அடியார்களே, நாம் பாடத்திற்குள் செல்வோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த துருசுல் முஹிம்ம லி ஆம்மத்தில் உம்ம என்ற இந்த நூலிற்குள் நாம் உள்ளே செல்வோம். அல்லாஹ்வின் அடியார்களே, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்ப்போம். நூலாசிரியர் இப்னு பாஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும், மூல நூலை எழுதினது இப்னு பாஸ். இந்த நூலுக்கு விளக்க உரை என்று இருக்கிறது. அப்படியே விளக்கம் சுய விளக்கமாக அல்ல, விளக்கமும் ஒரு ஆலிம் எழுதியிருக்கிறார்கள். அரஃபாத் பின் ஹசன் அல் முஹம்மதி ஹஃபிதஹுல்லாஹ் அவர்கள் விளக்கத்தை தான் நாம் 4 மாதங்கள் 5 மாதங்களாக படித்துக் கொண்டு வருகிறோம். அதே அவர்களின் விளக்கம் தான் இந்த கடைசி பாடத்திற்கும் இருக்கிறது. சரி, நூலிற்குள் செல்வோம். 18வது பாடம், ஜனாசாவை மையத்தை தயார் செய்தல், அதன் மீது தொழுகை நடத்துதல் மற்றும் அடக்கம் செய்தல். படத்தின் தலைப்பு. பின்பு ஷேக் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், இத்துணை விஷயங்களை விளக்கின நூலாசிரியர் இதனை தொடர்ந்து ஜனாசாவின் சட்டங்கள், அதாவது மையத்தை தயார் செய்தல், குறிப்பாட்டுதல், கஃனிடுதல், தொழுகை நடத்துதல் மற்றும் அடக்கம் செய்தல் தொடர்பான செய்திகளை பற்றி விளக்குவதற்கு ஆசிரியர் நகருகிறார்கள். ரஹிமஹுல்லாஹ். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், முதலாவதாக மரணத் தருவாயில் இருப்பவருக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுப்பது சுன்னத்தாகும். அத்தல்கீன். அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் விஷயம் ஜனாசாவை பற்றி படிக்க இருக்கிறோம். அதில் முதல் பாயிண்ட், முதல் விஷயம் என்னவென்றால், மையத்தை பற்றி அல்ல, ஒருவர் மையத்தாக ஆகுவதற்கு முன்னால் ஒரு மிக முக்கியமான விஷயம் இருக்கிறது. அவரை தான் முஹ்ததிர் என்று சொல்வோம். அது என்ன முஹ்ததிர்? மரண தருவாயில் இருப்பவர்கள், சகராத்தில் இருப்பவர். அந்த மரண தருவாயில் இருப்பவர், மரணம் அந்த வரக்கூடிய நேரத்தில் இருப்பவர், மரணிக்க போகிறார் என்ற அந்த நிலையில் இருப்பவருக்கு இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுப்பது சுன்னத்தாகும். தல்கீன். லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லுங்கள். என்னது? அவரை லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லும்படி அவருக்கு அன்பான கனிவான முறையில் அவருக்கு ஏவுவது, இது சுன்னத். அல்லாஹ் நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பானாக. நமக்கும் என்றால் நாம் தல்கீன் சொல்ல வேண்டும் என்பது மட்டுமல்ல, நமக்கு ஒருவர் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தல்கீனை நம் பிள்ளைகளோ, நம் பேரர்களோ, நம் நண்பர்களோ அல்லது நம் மனைவிகளோ நமக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நாம் இது சுன்னத்தாக இருக்கிறது. மரண தருவாயில் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தல்கீனை மையத்திற்கு நாம் சொல்லிக் கொடுப்பது அல்லாஹ்வின் அடியார்களே, இது மாபெரும் சுன்னத். இதை மறந்துவிட வேண்டாம். உங்களில் எவரேனும் வயதானவர்களை சந்திக்க போகிறீர்கள் அல்லது குடும்ப சொந்தக்காரர்களில் மரணத்தில் இருக்கிறார், மரண தருவாயில் இருக்கிறார், சஹராத்தில் இருக்கிறார், எதுவும் பேச்சில்லை மூச்சில்லை, வாங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்கிறார்கள், நீங்கள் உடனடியாக செல்ல வேண்டும். சென்று அங்கு அவரிடம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்ற தல்கீனை எத்தி வைக்க வேண்டும். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், லக்கினு மௌதாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ். லக்கினு மௌதாக்கும் லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹீஹ் முஸ்லிமில் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு லா இலாஹா இல்லல்லாஹ் என்பதை சொல்லிக் கொடுங்கள், தல்கீன் செய்யுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லக்கினு மௌதாக்கும், உங்களில் மௌதாக்கும் மரணித்தவர்களுக்கா, மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு, மரணத்தை எட்டக்கூடியவர்களுக்கு நீங்கள் லா இலாஹா இல்லல்லாஹை கற்றுத்தாருங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். மேலும் இதற்கு விளக்க உரையை பார்ப்போம். இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் கூறின இந்த சட்டத்திற்கு விளக்கத்தை பார்ப்போம். ஆசிரியர் ரஹிமஹுல்லாஹ் தல்கீன் பற்றிய செய்தியுடன் தனது உரையை தொடங்குகிறார்கள். தல்கீன் என்பது மரண தருவாயில் இருப்பவருக்கு மட்டுமே உரியதாகும். ஆம், அல்லாஹ்வின் அடியார்களே, லா இலாஹா இல்லல்லாஹை உயிருடன் இருப்பவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க முடியுமா? முடியாது. அது ஏன்?
இனி உயிருடன் இருப்பவர் சுயமாக சொல்ல வேண்டும். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க, லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்க சொல்லிடுவாரா? லா இலாஹ இல்லல்லாஹ் எப்படி சொல்லுவார்கள்? முஸ்லிம்கள் சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவார்கள்? அவர்கள் அந்த மனதால் அதை உள்வாங்கி உண்மையாக ஈமானிய எண்ணத்தோடு சொல்வது லா இலாஹ இல்லல்லாஹ். ஆனால் இங்கு தல்கீன் என்பது யாருக்கு என்றால் மரணத் தருவாயில் இருப்பவர்களுக்கு மட்டும்தான். மரணத் தருவாயில் இருப்பவர்களுக்கு மட்டும்தானே தவிர மரணத் தருவாய் இல்லாத மக்களுக்கோ அல்லது மரணித்த மையத்திற்கோ அல்ல. தல்கீன் என்பது மரணித்த மையத்திற்கோ மரண தருவாய்க்கு முன்னால் இவர்களுக்கும் இல்லை இவர்களுக்கும் இல்லை. யாருக்கு தல்கீன்? லா இலாஹ இல்லல்லாஹ் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு. கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். பின்பு தல்கீன் செய்யும் முறை, அதாவது அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த முஹ்ததிர் என்பவர் மரணத்தின் விளிம்பில் இருப்பவர் ஆவார். முஹ்ததிர் என்றால் யார்? மரணத்தின் விளிம்பில் இருப்பவர். தல்கீன் செய்வது என்ன சட்டம்? முஸ்தஹப்பான சட்டம். தல்கீன் செய்வது முஸ்தஹப், மிகவும் அறிவுறுத்தப்பட்ட ஒரு விஷயம் மார்க்கத்தில். இதில் இஜ்மா, ஏகோபித்த கருத்து, உலமாக்களிடம் இஜ்மா, இதில் எந்தவித முரண்பாடும் இல்லை, எந்த கிலாஃபும் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லை. இதில் இஜ்மாவாக இருக்கிறது தல்கீன் செய்வது முஸ்தஹப், அறிவுறுத்தப்பட வேண்டிய ஒரு விஷயம். மரண தருவாயில் இருப்பவர்களை பார்த்து லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று அவர்களுக்கு ஏவுவது. சரி, அடுத்ததற்கு தல்கீன் செய்யும் முறை என்னவென்றால், சொல்லிக் கொடுப்பவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று மட்டும் சொல்ல வேண்டும். சரி, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று இரண்டையும் சொல்லி தர வேண்டுமா? தல்கீன் என்றால், ஷஹாதத் என்றால் லா இலாஹ இல்லல்லாஹ் மட்டுமா அல்லது இரண்டையும் சேர்த்து சொல்லி தர வேண்டுமா என்றால், இங்கு என்ன சொல்கிறார் என்றால் ஷேக் அரஃபாத், ஒரு முறை, அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் அந்த முதல் ஷஹாதத்தை சொன்னால் மட்டுமே போதுமானது. இரண்டு சாட்சியங்களையும் முழுமைப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. இதுவே பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்தாகும். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லுங்கள் என்பதை விட லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொன்னால் மட்டுமே, அவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தால் மட்டுமே போதுமானது. இரண்டு ஷஹாதத்தையும் சேர்த்து சொல்லி பூர்த்தி செய்ய வேண்டும் என்ற அவசியம் இல்லை என்பதை இந்த இடத்திலே பதிவு செய்கிறார்கள் நூலாசிரியர். இதற்கு என்ன ஆதாரம்? இதற்கு என்ன ஆதாரம் என்றால், நபி அவர்களின் வாயிலிருந்து வந்த ஹதீஸே ஆதாரம். அல்லாஹ்வின் தூதரே என்ன சொல்கிறார்கள்? லக்கீனு மௌதாக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ். நீங்கள் மரண தருவாயில் இருக்கக்கூடிய அவர்களிடம் நீங்கள் என்ன செய்யுங்கள்? லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லித் தாருங்கள். அவ்வளவுதான். இதுதான் ஆதாரம். இந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் பல இடங்களிலே ஷஹாதத்தை சொல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரண்டையும் சேர்த்து சொல்லி இருக்கிறார்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று. ஆனால் இந்த இடத்தில் லா இலாஹ இல்லல்லாஹோடு நிறுத்தியிருக்கிறார்கள். இதுவே பெரும்பான்மை உலமாக்களுக்கு ஆன ஆதாரம். என்ன சொன்னால்? முதல் ஷஹாதத்தை சொன்னாலே போதுமானது என்று. சரி, பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்ததாக செல்வோம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்கள், பாரக்கல்லாஹு ஃபீக்கும், ஏனெனில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவ்வாறே தல்கீன் செய்தார்கள் என்பது அவர்களிடமிருந்து உறுதிப்படுத்தப்பட்ட நடைமுறையாகும். தனது சிறிய தந்தைக்கு அபு தாலிப் அவர்கள் தல்கீன் செய்த போது பின்வருமாறு கூறினார்கள். யாருக்கு தல்கீன் செய்தார்கள்? இந்த தல்கீனுக்கு சம்பவம் என்பால், பெரிய சம்பவம் என்றால் யார்? அல்லாஹ்வின் அடியார்களே, யாரு? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறிய தந்தை, சாச்சா அபு தாலிப். அபு தாலிப் மரண தருவாயில் இருக்கும் பொழுது இதே இந்த தல்கீன் முறை நடந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓடோடி செல்கிறார்கள். ஓடோடி சென்று இந்த யாம் குல் லா இலாஹ இல்லல்லாஹ் கலிமத்துன் அஷ்ஹது அவ் உஹாஜு பிஹா லக இன்தல்லாஹ், சிறிய தந்தையே லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள், இந்த வாசகத்தை கொண்டு நான் அல்லாஹ்விடம் உங்களுக்காக பரிந்துரை செய்து சாட்சி சொல்வேன். உங்களுக்காக பரிந்துரை செய்து சாட்சி சொல், லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள். சொன்னார்களா? சொன்னார்களா? ஏற்றுக்கொண்டார்களா? அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நம்மை. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்சார், இன்னொரு சம்பவம், அன்சாரி தோழர் ஒருவரை நலம் விசாரிக்க சென்றார்கள். நலம் விசாரிக்க சென்றார்கள் என்றால் மரண தருவாயில், அதாவது இயாதா, நோயாளியை சந்திக்க செல்கிறார்கள். அப்போது அவரிடம் எனது மாமாவே, யார் சொல்கிறார்கள்? அன்சாரி தோழர்கள் ஒருவர், முதியவர்கள், அவரை நலம் விசாரிக்க செல்லும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் அவரை பார்த்து சொல்கிறார்கள், எனது மாமாவே, மாமா என்றால் சால் அரபியிலே, எனது மாமாவே
லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லுங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அவர், நான் மாமாவா, அதாவது உறவின் முறையில் நான் மாமாவா அல்லது சிறிய தந்தையா என கேட்டார்கள். நபி அவர்கள், இல்லை, நீங்கள் மாமாதான் என்றார்கள். ஹதீஸில் வருகிறது. ஏனெனில் நன்றாக கவனியுங்கள், தகப்பன் அதாவது தந்தையின் அண்ணன் தம்பிகளை அரபியில் அம் என்று சொல்வோம். தந்தையின் அண்ணன் தம்பிகளை அம். அம் என்றால் சிறிய தந்தை, பெரிய தந்தை, சின்னப்பா, பெரியப்பா. தாயின் சகோதரர்களை அண்ணன் தம்பிகளை ஹால் என்று சொல்லுவோம் அரபி மொழியில். ஹால் என்றால் மாமா, பெரிய மாமா, சிறிய மாமா, தாய் மாமா, இவர்களை ஹால் என்று சொல்லுவோம். வந்திருப்பவரை அல்லாஹ்வின் தூதர் அவரை சென்றவரை ஹால், மாமா என்று கூப்பிடுகிறார்கள். அதற்கு அங்கே இருப்பவர் என்ன சொல்கிறார்கள் என்றால், உறவு முறையில் என்ன கேட்கிறார்கள் என்றால், நான் மாமாவா அல்லது சிறிய தந்தையா என கேட்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுபடியும் சொல்கிறார்கள், இல்லை, நீங்கள் மாமாதான் என்றார்கள். அவர், நான் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்வது எனக்கு சிறந்ததா என்று கேட்கிறார்கள். அதற்கு இங்கே ஷாஹிது தான், ஹதீஸில் நாம் கவனிக்க வேண்டிய விஷயம் இதுதான். நான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்வது எனக்கு சிறந்ததா என்று கேட்கிறார்கள். அல்லாஹ் தூதர், ஆம், அதுதான் உங்களுக்கு சிறந்தது, லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லுங்கள். இதெல்லாம் ஆதாரம். மரண தருவாயில் கடைசி நேரத்தில் இருப்பவர்களை நாம் பார்க்கும் பொழுது அவர்களை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி தல்கீன் செய்வது மாபெரும் சுன்னத் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது அல்லாஹ்வின் அடியார்களே. மேலும் அறிஞர்களில் ஒரு சாரார் கூறுகிறார்கள், இரண்டையும் சொல்ல வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹையும் சொல்ல வேண்டும், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றும் சொல்ல வேண்டும் என்றும் சொல்கிறார்கள். இந்த இரண்டையும் சேர்த்து நாம் சொல்ல வேண்டும் என்று அறிஞர்களில் ஒரு சாரார் உலமாக்கள் இதை சொல்கிறார்கள். அல்லாஹை நன்கறிந்தவன். ஆனால் பெரும்பாலான உலமாக்கள் இந்த ஹதீஸில் அனைத்தும் ஆதாரம் லா இலாஹ இல்லல்லாஹ், இது போதுமானது, இது போதுமானது. சரி, எத்தனை முறை சொல்ல வேண்டும்? 10 முறை, 20 முறை? தாவா செய்வ காலத்தை எல்லாம் விட்டுவிட்டு மையத்திற்கு இடைஞ்சல் கொடுப்பதா? சொல்லுங்கள் 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 சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், சொல்லிவிடுங்கள். அதற்கு முன்னால் வந்து சொல்லியிருந்தால் கூட சொல்லி இருப்பார். அந்த கடைசி நேரத்தில் அல்லாஹ்வின் அடியார்களே, மையத்தை, அந்த மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு இடைஞ்சலையும் நோவினை செய்யாதீர்கள். இந்த இடத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். எந்த அளவிற்கு என்று பாருங்கள். தல்கீன் சொல்லிக் கொடுப்பது என்பது ஒரு முறை செய்யப்பட வேண்டும், ஒரே ஒரு முறை. தல்கீன் ஒரு முறை செய்யப்பட வேண்டும். மரண தருவாயில் இருப்பவர் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய பிறகு அமைதியாகிவிட்டால் அவருடைய கடைசி வார்த்தையாக அதுவே அமையும் வண்ணம் அவரை விட்டுவிட வேண்டும். பாருங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறிய பிறகு அமைதியாகிவிட்டால் அவருடைய கடைசி வார்த்தையாக அதுவே அமையும் வண்ணம் அவரை விட்டுவிட வேண்டும், விட்டுவிட வேண்டும். சொல்லிவிட்டு, இல்ல இன்னும் 10 வாட்டி சொன்னா 10 வாட்டி நன்மை இருக்கு, 5 வாட்டி சொன்னா 5 வாட்டி நன்மை இருக்கு, சொல்லிக்கிட்டே இருங்க. அவர்கள் ஒன்றும் சரியான நிலையில் இல்லை. அவர்கள் நீங்கள் இந்த இடத்துல திக்ர் சொல்லி தருவது இல்லை. என்ன, யார் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று அவர்கள் கடைசி தருவாயில் சொல்லி மரணிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிலையில் அவரை விட்டுவிட வேண்டும். அதற்குத்தான் இது அனைத்தும். அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் என்ன, மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ மாத அலா தாலிக், யார் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி மரணிக்கிறாரோ அவர் என்ன ஆகிறார்? சொர்க்கம் செல்கிறார். எனவே அவர் சொல்லிவிட்டால் அவரை விட்டு விடுங்க அல்லாஹ்வின் அடியார். சரி, வேறு என்ன சொல்கிறார்கள் உலமாக்கள்? ஒருவேளை அவர் அதற்கு பிறகு வேறு ஏதேனும் பேசினால் மீண்டும் ஒரு முறை அவருக்கு அதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இது பெரும்பான்மையான. சரி, கவனியுங்கள், இது இங்கு வேற ஒரு விஷயம். ஒருவேளை லா இலாஹ இல்லல்லாஹ் என்று நீங்க சொல்லுங்க என்று சொல்கிறார்கள், சொல்லிவிட்டார்கள். சொல்லிவிட்டதற்கு பிறகு மறுபடியும் அந்த கடைசி நேரத்தில் ஏதாவது வார்த்தை வரும் அல்லவா, பார்த்துக்கு இப்படி அந்த மாதிரி பார்த்துக்கோ, அவங்கள செஞ்சுக்கோ, இப்படி அந்த வேறு பேச்சு பேசினால் அப்போது மறுபடியும் அவரின் கடைசி வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ் அமைவதற்கு முயற்சி செய்வதற்கு மறுபடியும் ஒரு முறை சொல்லுங்கள். கடைசி அவர்கள் பேசிவிட்டதற்கு பிறகு மறுபடியும் வேறு ஒரு விஷயத்தை அவர்கள் பேசிவிட்டார்கள் என்றால் மறுபடியும் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ். மறுபடியும் அவர் அந்த வார்த்தையோடு மரணிக்கும்படி
அந்த நிலைமையை அவருக்கு நாம் சரி செய்து தர வேண்டும் என்று உலமாக்கள் சொல்கிறார். இது பெரும்பான்மை அறிஞர்களின் கருத்து. இதற்கு இந்த ஹதீஸை ஆதாரமாக இருக்கிறது. உங்களில் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு லா இலாஹ என்பதை சொல்லிக் கொடுங்கள். அவர் அதை ஒரு முறை கூறிவிட்டால் அதன் நோக்கம் நிறைவேறிவிட்டது. உண்மை அல்லாஹ்வின் அடியார்களே, தல்கீன் இந்த நோக்கம் நிறைவேறுவது எப்படி? நீங்க லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்ல சொன்னால் அவர் ஒரு முறை சொல்லிவிட்டால் அல்ஹம்துலில்லாஹ். மரண தருவாயில் இருப்பவர் ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ்வை நீங்க சொல்லி தருகிறீர்களா, சொல்லிவிட்டார்களா, அல்ஹம்துலில்லாஹ், நோக்கம் நிறைவேறிவிட்டது. கட்டளையும் செயல்படுத்தப்பட்டு விட்டது. மரண தருவாயில் இருப்பவர் சலிப்படையாமல் இருப்பதற்காகவே அல்லது அவரது இக்கட்டான நிலை காரணமாக அவர் பிடிவாதம் காட்டிவிடக் கூடாது என்பதற்காகவே அதற்கு மேல் அதிகமாக சொல்ல வேண்டாம். நீங்களே கஷ்டத்தை ஏற்படுத்தி சம்பவத்தை வேறு மாதிரி ஆக்கி விடாதீர்கள் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். சொல்லுங்கள் 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 என்று அவருக்கு அந்த இடத்திலே வேறு விதமான ஒரு எண்ணங்களை கொடுத்து விடக்கூடாது. நிச்சயமாக மென்மையாகவும் கனிவாகவும் மட்டுமே நாம் தல்கீன் சொல்ல வேண்டும், தல்கீன் செயல்படுத்த வேண்டும் மரண தருவாயில் இருப்பவர்களுக்கு. மேலும் உலமாக்களில் ஹம்பலி மதுஹபினர் ஒரு முறை தல்கீன் செய்வது, ஒரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் செய்வது முஸ்தஹப். அவர் முதலில் பதிலளிக்கவில்லை என்றால் 3 முறை தல்கீன் செய்வது முஸ்தஹப் என்பது அவர்களின் கருத்து. ஏனெனில் சில உலமாக்கள் என்ன சொல்கிறார்கள், நீங்கள் ஒரு முறை சொல்லி பாருங்கள், சொல்லவில்லை என்றால் இன்னொரு முறை சொல்வதில் தவறில்லை. 3 முறை, அதற்கு மேல் வேண்டாம், 3 முறை. ஏன்? ஒருவேளை அவர் கவனக்குறைவாக, ஏனெனில் என்ன நிலையில் இருக்கிறார்? மரண தருவாயில் இருக்கிறார், சக்ராத்தின் நிலையில் இருக்கிறார். நீங்கள் உடனடியாக பேசுவது உடனடியாக அவரால் எடுத்துக்கொள்ளக்கூட முடியாது. சில நேரம் அந்த சூழ்நிலை இல்லாமல் இருக்கலாம். எனவே அந்த சூழ்நிலை இல்லாமல் இருப்பதினால் அவரே அந்த வாய்ப்பை விட்டுவிட வேண்டாம். கவனக்குறைவாக இருக்கலாம் அல்லது பார்க்காதவாறோ இருக்கலாம். 3 முறை திருப்பி சொல்லியும் அவர் கூறவில்லை என்றால் அங்கே ஏதோ ஒரு தடை இருப்பதாக தெரிய வரும். எனினும் முதல் கருத்தை அறிஞர்கள் சரியானதாகவும் ஒரு முறை தல்கீன் செய்யப்பட வேண்டும் என்பதை ஆனால் ஷேக் அவர்கள் கடைசியாக என்ன சொல்றார், ஒரு முறை தல்கீன் செய்வதே சரியான கருத்தாக இருக்கும். சில உலமாக்கள் சொல்கிறார்கள் ஒரு முறை சொல்லியும் அவர் சொல்லவில்லை என்றால் அவருக்கு பரவாயில்லை, இன்னொரு முறை 3 முறை சொல்லலாம் என்று ஒரு சாரார் கருத்தை பதிவு செய்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இந்த தல்கீனுடைய விஷயத்தில் பாருங்கள், மையத் சார்ந்த ஜனாசா சட்டம் வந்தாலே தல்கீன் என்ற இந்த விஷயத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். தல்கீன் என்ற இந்த விஷயத்திலிருந்து ஆரம்பமாக வேண்டும். அப்படிப்பட்ட அந்த நல்ல ஒழுக்கத்தை அல்லாஹ் நமக்கு அதை செய்ய நமக்கு அல்லாஹ் அருள் புரிவானாக. மற்றவர்களுக்கு நாம் இந்த லா இலாஹ இல்லல்லாஹ்வை சொல்லித்தர வேண்டும். மௌத்திலே இருக்கக்கூடியவர்களுக்கு தல்கீன் செய்ய வேண்டும். நமக்கும் நமக்கு தல்கீன் செய்யக்கூடிய அந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு தந்தருள் புரிவானாக. நன்றாக பிள்ளைகளை வளர்த்தால் இதற்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறது, அப்படித்தானே? கடைசி நேரத்தில் இந்த சொத்தை எங்கே வைத்திருக்கிறீர்கள், இது எந்த இடத்துல வைத்திருக்கிறீர்கள், பேங்க் பாஸ்புக்கை எங்கே வைத்திருக்கிறீர்கள், இதை யாரை நாமினி செய்திருக்கிறீர்கள், இதையெல்லாம் கேட்டு ஒரு மனிதன் ஒரு மரணிக்கு அவர் நல்ல சாலிஹான மனிதராக இருப்பார் பூமியிலே. கடைசி நேரத்தில் என் பிள்ளைகள் என்னிடம் எதை கேட்கிறார்கள் யா அல்லாஹ் என்ற அந்த நிலை ஒருவருக்கு வந்துவிடக் கூடாது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அல்ஹம்துலில்லாஹ். 2வது பாடம், ஜனாசா சட்ட திட்டங்களில் 2வது பாடம். அவரது மரணம் உறுதி செய்யப்பட்டு விட்டால், எந்த ஒரு மையத்தாகிவிட்டால், மரணம் உறுதி செய்யப்பட்டு விட்டால் அவரது கண்கள் மூடிவிடப்பட வேண்டும். எப்போது அல்லாஹ்வின் அடியார்களே, முதல் செயல்முறை மரண தருவாயில் மரணத்த மையத்திற்கு முதல் செயல்முறை இங்கேதான் ஆரம்பமாகிறது. அவரது கண்கள் மூடிவிடப்பட வேண்டும். மேலும் அவரது தாடைகள் கட்டப்பட்டு இணைக்கப்பட வேண்டும். இவ்வாறே சுன்னத்தில் வந்துள்ளது. 2 விஷயங்கள் மரணித்த மையத்திற்கு செய்ய வேண்டிய முதல் 2 விஷயங்கள். கண்களை மூட வேண்டும், பின்பு தாடைகள் கட்டப்பட வேண்டும். தாடைகள் கட்டப்பட வேண்டும். என்ன தாடைகள் கட்டப்பட வேண்டும்? விளக்கத்தோடு பார்ப்போம். ஷேக் அரஃபாத் அவர்கள் இது சொன்னது யார்? இப்னு பாஸ் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் நூலில். இப்போது ஷேக் அரஃபாத் அவர்கள் என்ன விளக்கம் தருகிறார்கள் பார்ப்போம். மரணம் அடைந்தவரின் கண்களை மூடுவது முஸ்தஹப், விரும்பத்தக்கது. மரணம் அடைந்தவர்களின் கண்களை மூடுவது, அது மூடாமல் இருக்குமே பட்சத்தில், பல மையத்துகள் கண்களை மூடாது,
சில மையத்துகள் மூடும் அல்லது சில மையத்துகள் மூடும், சில மையத்துகள் மூடாமல் கூட இருக்கலாம். இது முஸ்தஹப் என்பது, கண்களை மூடுவது முஸ்தஹப் என்பது அறிஞர்களிடையே இஜ்மா. இதற்கான ஆதாரம் என்ன? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹுவிடம் வந்தார்கள். அப்போது அவரது பார்வை, அதாவது யார்? உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹு தன் கணவர் அபூ சலமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரண தருவாயில் அல்லாஹ்வின் தூதர் வருகிறார்கள், ஜனாசாவிற்கு வருகிறார்கள். அப்போது வரும்பொழுது அவரது பார்வை நிலை குத்தி நின்றிருந்தது, ஒழுங்காக மூடவில்லை. சஹாபியின் அந்த உடல், கண்கள் ஒழுங்காக மூடப்படவில்லை, நிலை குற்றி நின்றது அவர்கள் அந்த பார்வை. அவர்கள் அவரது கண்களை மூடிவிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூடிவிட்டு சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஜனாசாவிற்கு செல்கிறார்கள். ஒரு மையத்தின் கண் நிலை குற்றி நின்றிருக்கிறது, திறந்து இருக்கிறது, இங்கும் அங்குமாக. அதை மூடிவிட்டு சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர், இன்ன ரூஹ இதா குபித் தபிஅஹுல் பஸர். ஒரு நிச்சயமாக உயிர் கைப்பற்றப்படும் போது பார்வை அதனை பின்தொடர்கிறது என்று சொல்லி கண்களை மூடுகிறார்கள். ஒரு ரூஹ் எடுக்கப்படுகிறது என்றால், ஒரு ரூஹ் எடுக்கப்படுகிறது என்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, அதை பின்தொடர்வது, அந்த மௌத்தை பின்தொடர்வது அந்த கண்கள் தான். அந்த கண்கள் மூடுவதுதான் அதன் அடையாளம். எனவே நாம் கண்களை மூட வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதர் அந்த மையத்தின் கண்களை மூடுகிறார்கள். அந்த மையத்தின் கண்களை மூடுகிறார்கள். உயிரோடு இருக்கும் போதுதான் அல்லாஹ்வின் அடியார்களே நம்முடைய பெயர்கள் எல்லாம் அஸ்லம் என்றும், அப்துல்லா என்றும், அலி என்றும், உஸ்மான் என்றும், முஹம்மது என்றும், ஸயீத் என்றும் நம் பெயர்கள் எல்லாம். எப்போது மரணிக்கிறோமோ அப்போது நமக்கெல்லாம் ஒரே பெயர் தான். என்ன பெயர் அது? மையத். எல்லோருக்கும் ஒரே பெயர் தான், மையத். என்ன செய்தது, என்ன செய்தது, நன்மையை செய்ததா தீமையை செய்ததா, அவ்வளவுதான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மேலும் பாரக்கல்லாஹு ஃபீக்கும், மரணம் அடைந்தவரின் தாடையை, இது அடுத்தது, கண்களுக்கு அடுத்தது, மரணம் அடைந்தவர்களின் தாடையை அகலமான துணியை கொண்டு தலையின் மேற்புறமாக இங்கு ஆரம்பித்து அந்த துணியை தலையின் மேற்புறமாக கட்டி இணைப்பது முஸ்தஹப்பாகும். ஆம், தாடையை சில நேரம் வாய்கள் திறந்திருக்கும், இப்படி என்று மையத்தை இந்த இரண்டு விஷயங்கள் செய்வது முதல் அடிப்படை முஸ்தஹப். முதலில் கண்களை மூட வேண்டும், இரண்டாவது தாடைகளை சேர்த்து ஒரு துணியில் மேல்புறத்தில் கட்ட வேண்டும். தலையின் மேற்புறத்தில் அதை கட்ட வேண்டும். படுத்திருக்கும் பொழுது தெரியும், இருக்கும் பொழுது தாடையிலிருந்து மேல்புறத்தில் அந்த ஒரு துணியை கொண்டு கட்ட வேண்டும். இதுவும் முஸ்தஹப். ஏனெனில் மையத்துடைய கண்கள் மற்றும் வாய் திறந்த நிலையில் இருந்து உடல் குளிர்ந்து போகும் முன்பாக நாம் அதனை மூடவில்லை என்றால், கவனியுங்கள், ஷேக் அரஃபாத் சொல்கிறார்கள், மையத்துடைய கண்கள் மற்றும் வாய் திறந்த நிலையில் இருந்து உடல் குளிர்ந்து போகும் முன்பாக, ஏனெனில் உடல் குளிர ஆரம்பித்து விடும். நமக்கு எல்லாம் தெரியும், மையத்தை நீங்கள் தொட்டு பார்த்தீர்கள் என்றால் தெரியும். மையத்துடைய கண்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, மையத்துடைய குளிப்பாட்ட இந்த விஷயத்தில் எல்லாம் முன் சென்றிருக்கிறீர்களா? மையத்தை தொட்டிருக்கிறீர்களா? பார்த்திருக்கிறீர்களா? இதெல்லாம் செய்ய வேண்டும். மிக முக்கியமான செயல்கள். மரணத்தை தாண்டி பயந்து போகுவதற்கு முஸ்லிம்களுக்கு ஆகமானதல்ல. இந்த விஷயத்தை நாம், அதுவும் இங்கு படிக்கக்கூடியவர்கள், இந்த பள்ளியில் படித்து இந்த பாடங்களை படிப்பவர்கள் தான் முன்னிலையில் நிற்க வேண்டும். நம் ஊரில் இனி வரக்கூடிய ஜனாசாக்களில், நம் ஊரில் இனி வரக்கூடிய மையத் சார்ந்த விஷயங்களில் படித்தவர்கள் தான் முன்னிலை நிறுத்தி இதை செய்ய வேண்டும். ஷேக் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், கண்கள் மற்றும் வாய் திறந்த நிலையில் இருந்து உடல் குளிர்ந்து போகும் முன்பாக நாம் அதனை மூடவில்லை என்றால் அது அப்படியே திறந்த நிலையிலேயே இருந்துவிடும். ஆம், இதனால்தான் கண்களும் வாயும் மூடிவிட்டது என்றால் அல்ஹம்துலில்லாஹ். ஆனால் மூடாமல் ஆகிவிட்டது என்றால் உடனடியாக கண்களையும் வாயும் மூட வேண்டும். அதற்குத்தான் துணியை எடுத்து தாடையை கட்டி தாடையிலிருந்து சேர்த்து தலையிலே மேற்புறத்திலே முடிச்சு போட்டு இந்த இடத்திலே நாம் கட்ட வேண்டும் என்று சொல்கிறார்கள் உலமாக்கள். எனில் குளிராகிவிட்டு நீங்கள் தாமதப்படுத்தினால், குளிராகிவிட்டது என்றால் மூடினால் மூடாது, மிகவும் சிரமமாக ஆகிவிடும். இன்னும் உலமாக்கள் சொல்கிறார்கள் பாருங்கள், மேலும் அதற்குள் வாய் திறந்திருந்தால் ஈக்கள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள் அல்லது பூச்சிகள் நுழைவதற்கும் குளிப்பாட்டும் போது தண்ணீர் உள்ளே செல்வதற்கும் வாய்ப்புள்ளது.
அல்லாஹ்வின் அடியார்களை உலமாக்கள் சொல்கிறார்கள், மையத்தை கண்ணியப்படுத்துங்கள், மையத்தை கண்ணியப்படுத்த வேண்டும் அல்லாஹ்வின் அடியார்களே. லா இலாஹ இல்லல்லாஹ். இதனால் தான் போஸ்ட்மார்டம் என்று சொன்னாலே நாம் எல்லாம் பதறி ஓடுவோம். முஸ்லிம்கள் போஸ்ட்மார்டம் என்று சொன்னாலே பதறி ஓடக்கூடிய ஒரே சமூகம் முஸ்லிம் சமூகம். போஸ்ட்மார்டம் என்று சொன்னாலே பதறி விடுவோம் நாம். ஏனெனில் மையத்தை எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த முடியாதோ அந்த அளவிற்கான சூழல் அங்கு இருக்கும். எந்த அளவிற்கு கண்ணியப்படுத்த முடியாதோ அந்த அளவிற்கு அந்த சூழல் போஸ்ட்மார்ட்டத்தில் இருக்கும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக, அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. எனில் போஸ்ட்மார்ட்டம் என்றால் உலமா, நீங்கள் பின்னால் பாருங்கள், நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலையும் சொல்கிற உலமாக்கள் எந்த அளவிற்கு நாம் அவர்களை கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதை எல்லாம் சொல்லும் பொழுது ஆச்சரியமாக இருக்கும். சுப்ஹானல்லாஹ், நம் மார்க்கம் இருக்கும் பொழுதுதான் ஒரு முஸ்லிமை இவ்வளவு மதித்து ஒரு முஸ்லிமான ஆணையம் பண்ணி மதிக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, மரணித்ததற்கு பிறகுமா இந்த மார்க்கம் இவ்வளவு கண்ணியத்தை தருகிறது ஒரு மையத்திற்கு கூடவா என்று சொல்லும் அளவிற்கு அல்லாஹ்வின் அடியார்களே அவ்வளவு விஷயங்களை இந்த இடத்திலே நாம் படிக்க இருக்கிறோம். மேலும் சொல்கிறார் உலமாக்கள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள் அது பூச்சிகள் நுழைவதற்கு இது வாய்ப்பாக இருந்துவிடும். இதுவே இந்த உம்மத்தின் வழியாக தொடரும் நடைமுறையாகும். இதனை முஸ்லிம்கள் நன்மையாக கருதினாலும் அது அல்லாஹ்விடமும் நன்மையானது. இது என்ன சொல்கிறார்கள், இது உம்மத்தின் பொதுவான வாழ்க்கையான விஷயம். கண்களை மூடுவதும் வாயை மூடுவது காலம் காலமாக நம் முஸ்லிம்கள் செய்து கொண்டு வரக்கூடிய விஷயம். இந்த உம்மத் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயம். எதில் உம்மத்தின் ஒன்று சேர்ந்த ஒரு விஷயமாக இருக்கிறதோ அதில் அல்லாஹ்வின் ஒன்று சேர்தல் இருக்கிறது, நன்மை இருக்கிறது என்று சொல்கிறார்கள். எனவே அல்லாஹ்வின் அடியார்களே, கண்களை மூட வேண்டும், தாடைகளை மூட வேண்டும், தாடைகளை மூடி வாயை மூட வேண்டும். மூன்றாவது விஷயம், மரணித்த முஸ்லிமை குளிப்பாட்டுவது கடமையாகும். மையத்தை குளிப்பாட்டுவது கடமையா, வாஜிபா அல்லது வாஜிப் இல்லையா? குளிப்பாட்டாமல் தஃபன் செய்து விடலாமா, அடக்கம் செய்து விடலாமா? ஷேக் அவர்கள் அரஃபாத் அவர்கள் சொல்கிறார்கள், மரணமடைந்தவரை குளிப்பாட்டுவது ஃபர்து கிஃபாயா, அதாவது சமூக கடமை என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் கொண்டுள்ளனர். சமூக கடமை என்றால் என்ன? யாராவது ஒருவர் குளிப்பாட்டிருக்க வேண்டும். யாருமே குளிப்பாட்டவில்லை என்றால் எல்லோரின் மீதும் பாவச்சுமை இறங்கிவிடும். சமூகத்தின் மீது எல்லோரின் மீதும் பாவச்சுமை இறங்கிவிடும். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. இவ்வாறு பல கல்விகள் இருக்கிறது, பல கல்விகள், வாரிசு சட்டங்கள். ஃபர்து கிஃபாயா, யாருக்கு எவ்வளவு போய் சேர வேண்டும், யாருக்கு எவ்வளவு பங்கு, இதை யாருமே படிக்கவில்லை என்றால் எல்லோரின் மீதும் பாவமாகிவிடும். ஆனால் யாராவது ஒருவர் படித்தால் மற்றவர்கள் படிப்புக்கு தேவையில்லாத ஒரு நிலை ஏற்பட்டுவிடும். அல்லாஹ் நம்மை நேர்வழியிலே செலுத்துவானாக. மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, இதற்கு என்ன ஆதாரம்? மையத்தை கண்டிப்பாக குளிப்பாட்ட வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புதல்வி ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணித்த போது அவர்களை 3 அல்லது 5 அல்லது அதற்கும் அதிகமான முறைகள் குளிப்பாட்டுமாறு அங்கு குழுமி இருந்த பெண்களுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருக்கு கட்டளையிட்டார்கள்? குழுமி இருந்த பெண்களுக்கு கட்டளையிட்டார்கள். தங்கள் உற்ற மகள், ஆசை மகள் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா மரணித்ததற்கு பிறகு அவர்களை குளிப்பாட்டுமாறு 1 அல்லது 3 அல்லது 5 முறை நீங்கள் குளிப்பாட்டுங்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிடுகிறார்கள். இதை அடிப்படையாக சொல்கிறார்கள். இதை அடிப்படையாக சொல்கிறார். மேலும் அல்லாஹ்வின் தூதர் கூறினார்கள், என்ன கூறினார்கள்? இப்தஅன பிமயாமினிஹா வ மவாதிஉல் வுதுஇ மின்ஹா, அவரது வலப்பக்கத்தில் இருந்தும் அவரிடம் உள்ள உதுவின் உறுப்புகள் இருந்தும் நீங்கள் தொடங்குங்கள், குளிப்பாட்டுங்கள், தொடங்குங்கள் என்று சொல்கிறார். அதையெல்லாம் பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எப்படி குளிப்பாட்டுவது, எப்படி ஆரம்பம் செய்வது, என்ன செய்வது என்பதை பின்னால் பார்ப்போம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஒரு மனிதர், கவனியுங்கள், இங்கேதான் அடுத்த ஒரு விஷயம். ஒரு மனிதர் அரஃபா மைதானத்தில், கவனியுங்கள், அரஃபா மைதானத்தில் என்றால் என்ன? எங்கே போகிறது? இஹ்ராமுடைய நிலையில் இருக்கிறார், ஹஜ்ஜிலே. அரஃபா மைதானத்தில் தமது வாகனத்தில் நின்று கொண்டிருந்த போது, வாகனம் என்றால் இங்க என்ன? இங்க வாகனம் என்றால் ராஹிலா என்றால் ஒட்டகம். இந்த இடத்திலே ஒட்டகம். வாகனத்தின் மீது இருக்கும் போது எதிர்பாராத விதமாக தனது வாகனத்திலிருந்து கீழே விழுந்தார். கீழே விழுந்த அவரது வாகனம், அந்த ஒட்டகமே அவரை மிதித்துக் கொன்றது. யானை மிதித்துக் கொண்டது என்பது எல்லோரும் அறிந்திருக்கிறோம்.
ஒட்டகத்திற்கு மதம் பிடித்தால் என்ன ஆகும் என்பதை எல்லாம் யாராவது கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? அரபுகளுக்கு மட்டும்தான் தெரியும், அல்லது அதை அந்த விஷயங்களை படித்தவர்களுக்கு தெரியும். அல்லாஹ்வின் அடியார்களே, கடுமையாக இருக்கும். ஒட்டகத்திற்கு மதம் ஏறியது என்றால், மதம் பிடித்தது என்றால் கடுமையாக இருக்கும். ஒட்டகத்திற்கு கடுமையாக இருக்கும். ஒட்டகத்திற்கு மதம் பிடித்தது என்றால் ஒட்டகத்துடைய மிதியும் ஒட்டகத்துடைய அடியும் பயங்கரமாக இருக்கும். அது முழு தன்மையோடு அது அடித்தது என்றால் அது மரணம் என்றே மரணம் தான். அது அந்த அளவிற்கு கடுமையாக இருக்கும் ஒட்டகத்திற்கு ஏதாவது மதம் பிடித்தது என்றால். ஒட்டகம் சாதாரண விஷயம் அல்ல. மதம் பிடிக்கக்கூடிய விஷயத்தில் யானை மட்டும்தான் நாம் பார்க்கிறோம். ஹதீஸ்களில் பல இடங்களில் வருகிறது மதம் பிடித்த ஒட்டகம் என்றெல்லாம் பாடங்கள் வருகிறது. அதில் ஒரு அடிப்படை, கீழே விழுந்து விட்டார், கீழே விழுந்த அவரை வாகனமே அவரை மிதித்து கொன்றது. அப்போது நபி அவர்கள் அப்படி என்றால் கொன்று விட்டார்கள், கொலை செய்யப்பட்டு விட்டார்கள், என்ன ஆகிவிட்டார்கள், மரணித்து விட்டார்கள். சரி, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அவரை தண்ணீராலும் இலந்தை இலையாலும் குளிப்பாட்டுங்கள். பாருங்கள், குளிப்பாட்டுவதற்கு ஆதாரம். மையத்தாகிவிட்டால் குளிப்பாட்ட வேண்டும் என்றால் ஒவ்வொரு இடத்திலும் மரணித்த மையத்தா அல்லாஹ்வின் தூதர் கட்டளையிடுவது முதல் விஷயம் என்ன? அதை குளிப்பாட்டுங்கள். பின்னால் பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். எதை கொண்டு குளிப்பாட்ட வேண்டும்? தண்ணீர், இலந்தை மரம் எல்லாம், இலந்தை இலை எல்லாம் சொல்கிறார்களே இங்கு, அதெல்லாம் பின்னால் வரும் இன்ஷா அல்லாஹ். அவருக்கு 2 ஆடைகளில் கஃனிடுங்கள். அடுத்து அல்லாஹ்வின் தூதர் மரணித்த ஒருவருக்கு சொல்கிறார்கள், அவரை தண்ணீராலும் இலந்தை இலையாலும் குளிப்பாட்டுங்கள், அவருக்கு 2 ஆடைகளில் கஃனிடுங்கள், அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள். நறுமணம் பூசாதீர்கள். ஏன் நறுமணம் பூசாதீர்கள்? அவரது தலையை மறைக்காதீர்கள். ஏன் தலையை மறைக்காதீர்கள்? அல்லாஹ்வின் அடியார்களே, மரண தருவாயில் மரணித்தவர்களுக்கு சட்டம், தனித்தனி சட்டம் இருக்கிறது மார்க்கத்தில். இஹ்ராம் நிலையில் மரணித்தவருக்கு தனி சட்டம். இஹ்ராம் நிலையில் மரணித்தவர்களும் போர்க்களத்தில் ஷஹீதாகி மரணித்தவர்களுக்கு மார்க்கத்தில் தனி சட்டம். அது அல்லாத நிலையில் மரணிக்கும் முஸ்லிம்களுக்கு தனி சட்டம். என்ன? நமக்குத்தான் நறுமணம் எல்லாம், அதாவது போர்க்களத்தில் இல்லாத மக்களில் மரணிப்பவர்களுக்குத்தான் நறுமணம் பூசுவது, தலையை மறைப்பது என்ற விஷயங்கள் எல்லாம் வரும். ஆனால் இஹ்ராமில் இருப்பவர், அவரை கண்ணியப்படுத்துவதின் காரணமாக அவர் எந்த இஹ்ராமில் நறுமணம் பூசலாமா? ஹஜ் உம்ரா செய்கிறீர்கள், உம்ராக்கு செல்கிறீர்கள், ஹஜ்ஜுக்கு செல்கிறீர்கள், அந்த 2 துணியை நாம் கட்டுகிறோம், அந்த துணியை கட்டுகிறோம், அதற்கு நறுமணம் பூசுவீர்களா? இஹ்ராம் நிலைக்கு வந்ததற்கு பிறகு பூசக்கூடாது. அதே நிலையில் அவரை நாம் அடக்கம் செய்ய வேண்டும். அதுதான் அல்லாஹ்வின் தூதர் இங்கு சொல்கிறார்கள், நீங்கள் நறுமணத்தை பூசாதீர்கள். அப்படி என்றால் இஹ்ராம் இல்லாத நிலையில் நறுமணத்தை பூசாதீர்கள் என்றால், இஹ்ராம் இருக்கும் நிலையில் நறுமணத்தை பூசாதீர்கள். இஹ்ராம் இல்லாத மக்கள் தாராளமாக நறுமணம் பூசலாம் என்பது இந்த ஹதீஸே ஆதாரம் என்று உலமாக்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் இஹ்ராம் இல்லாத நிலையில் இருக்கக்கூடிய மக்களை கண்ணியப்படுத்துவது இந்த நறுமணத்தை பூசி. இஹ்ராமில் இருக்கும் இந்த நிலையில் மரணித்தவர்களுக்கு அவர்களுக்கு கண்ணியமே என்ன? அந்த இஹ்ராம் நிலையில் இருப்பதுதான். அவர்கள் கண்ணியமே உயிரோடு இருந்தால் நறுமணத்தை கொடுத்தா என்ன சொல்வார்? வேண்டாம் வேண்டாம், நான் முஹரிமாக இருக்கிறேன், நான் முஹரிமாக இருக்கிறேன் சகோதரே, எனக்கு இது ஹராம், நான் இஹ்ராம் நிலையில் இருக்கிறேன், எனக்கு இதை தருகிறீர்கள் என்று சொல்வார்களா? அப்படிதான் மரண தருவாயில் மரணித்ததற்கு கொடுத்தால் அவர் கொடுக்க வேண்டுமா? செய்யக்கூடாது. அது அவர்களை கண்ணியப்படுத்துவதாக அல்ல. எனில் அவர் இஹ்ராம் என்ற நிலையில் இருக்கிறார். இதைவிட அடுத்த சட்டங்கள் வருகிறது ஷஹீதானவர்களுக்கு என்ன என்பதை பின்னால் பார்ப்போம். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், சரி, ஏன் அவருக்கு நறுமணம் பூசாதீர்கள், அவரது தலையை மறைக்காதீர்கள்? ஏனெனில் அவர் மறுமை நாளில் தல்பியா சொல்லிக் கொண்டு போவராக எழுப்பப்படுவார். மாஷா அல்லாஹ், தல்பியா சொல்பவராக அவர் மறுமையில் எழுப்பப்படுவார். ஏனெனில் எந்த நிலையில் மரணித்தார்? இஹ்ராமுடைய நிலையில் மரணித்தார்கள். இப்படிதான் பாரக்கல்லாஹு ஃபீக்கும் அல்லாஹ்வின் அடியார்களே, பல பேர் கல்வியில் சிறந்து நன்கு, அதாவது மேற்கில், அதாவது இங்கிலாந்தில் மாபெரும் ஒரு மாணவர்களில் சிறந்த உலமாக்களிடம் கல்வி படித்த ஒரு மொழிபெயர்ப்பாளர், நல்ல ஒரு தாயி, அபு தல்ஹா தாவூத் பர்பாங்க் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் இவ்வாறு தான் ஹஜ்ஜிற்கு சென்றார்கள். பெரிய ஒரு அழைப்பாளர். அந்த அழைப்பாளர் ஹஜ்ஜுக்கு செல்கிறார்கள். ஹஜ்ஜுக்கு செல்லும் பொழுது
அந்த வாகனம் விபத்திற்குள்ளாகி அந்த வாகனம் விபத்துக்குள்ளாகி அந்த வாகனம் எரிந்து நெருப்பூட்டி எரிகிறது. மக்காவிலே மாபெரும் ஒரு அழைப்பாளர் இஹ்ராமுடைய நிலையில் மரணிக்கிறார்கள். அதே போலத்தான் அல்லாஹ்வின் அடியார்களே, கூட்ட நெரிசலில் எத்தனையோ பேர் மரணிக்கிறார்கள். கொஞ்சம் ஒரு ஏறத்தாழ ஒரு 10 வருடம் இருக்கும் என்று நினைக்கிறேன். மக்காவிலே மிகப்பெரிய ஒரு ஸ்டாம்பேட் நடந்தது. இஹ்ராம் நிலையில் அத்துணை முஸ்லிம்கள் என்ன செய்தார்கள்? மரணித்தார்கள். இப்படிப்பட்ட இந்த மரணித்தவர்களை இந்த மாதிரிதான் நாம் அவர்களை அடக்கம் செய்ய வேண்டும். அவர்களை அதே நிலையிலே அடக்கம் செய்ய வேண்டும். அதே நிலை என்றால் அவர்களுக்கு நறுமணம் பூசக்கூடாது, அவர்கள் தலையை மறைக்கக்கூடாது. ஏனெனில் அவர்கள் மறுமை நாளில் தல்பியா சொல்லிக் கொள்பவராக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களை பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அடுத்தது மிக முக்கியமான சட்டம், ஷஹீதுகள். போர்க்களத்தில் மரணித்த ஷஹீதுகாக உயிர் தியாகியாக அவர் இருந்தால், ஏனெனில் அவர் குளிப்பாட்டப்படவும் மாட்டார், அவர் மீது ஜனாசா தொழுகை நடத்தப்படாது. 2 விஷயங்கள் ஷஹீதை பொறுத்தவரை, 2 விஷயங்கள். அவர் குளிப்பாட்டப்பட மாட்டார். ஷஹீதுக்கு என்ன கிடையாது? அவருடைய ஜனாசாவை, அவருடைய மையத்தை குளிப்பாட்டுதல் கிடையாது. அவருக்கு தொழுகை நடத்தலாமா? தொழுகையும் நடத்தக்கூடாது. இந்த 2ம் ஷஹீதிற்கான சட்டம். இந்த 2ம் யாருக்கு மட்டும் ஷஹீதாக இருந்தால் அவருக்கு இந்த சட்டம், மற்ற யாவருக்கும் இது இல்லை. பின்பு ஷேக் அரஃபாத் அவர்கள் விளக்குகிறார்கள், இப்னு பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் கூறினதை, போர்க்களத்து ஷஹீத் குளிப்பாட்டப்பட மாட்டார் என்பதில் அறிஞர்களிடையே இஜ்மா நிலவுகிறது. மேலும் அவர் மீது தொழுகை நடத்தப்படவும் மாட்டாது. போர்க்களத்தில் பாருங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே, போர்க்களத்தில் ஷஹீத் குளிப்பாட்டப்பட மாட்டார் என்பதில் உலமாக்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. மேலும் அவர் மீது தொழுகை நடத்தப்படவும் மாட்டாது, தொழுகையும் அவருக்கு கிடையாது. ஆதாரம், ஏனெனில் உஹது போர் சுஹதாக்களை, ஷஹீதுகளை அவர்களின் இரத்தத்துடனேயே அடக்கம் செய்யுமாறு நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். உஹது போர்க்களத்தில் மரணித்த ஷஹீதுகளை அவர்களின் இரத்தத்துடனேயே, அதே இரத்தத்தோடு எங்கே செய்யப்படுகிறார்கள்? அவர்கள் தஃபன் செய்யப்படுகிறார்கள். எங்கே? கபரிலே அவர்கள் அப்படியே வைக்கப்படுகிறார்கள். இது சட்டம் மார்க்கத்தில். அவர்கள் மீது நபி அவர்கள் தொழுகை நடத்தவும் இல்லை. அவர்கள் மீது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை நடத்தவும் இல்லை. இது அவர்களுக்குரிய பிரத்யேகமான சட்டம். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், நிச்சயமாக உஹது போர் ஷஹீதுகள் குளிப்பாட்டப்படவில்லை, அவர்கள் தங்கள் இரத்தத்துடனேயே அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர்கள் மீது தொழுகை நடத்தப்படவும் இல்லை. சரி, குளிப்பாட்டப்படவில்லை என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை, இஜ்மா. ஆனால் தொழுகை நடத்தப்படவில்லை, தொழுகை நடத்தப்படக்கூடாது என்பதில் ஏகோபித்த கருத்து இருக்கிறதா என்றால் பின்னால் பார்ப்போம். அங்கு ஒரு விஷயம் இருக்கிறது. நபி அவர்கள் ஷஹீதின் ரத்தத்தை பற்றி கூறும்போது குறிப்பிடுகிறார்கள், என் உயிர் எவன் கைவசம் உள்ளதோ அவன் மீது சத்தியமாக, அல்லாஹ்வின் மீது, அல்லாஹ்வின் பாதையில் காயமடைந்த எவரும், கவனிங்கள், அல்லாஹ்வின் பாதையில் ஷஹீதாக காயமடைந்த எவரும் மறுமை நாளில், ஆனால் நடுவில் அல்லாஹ் சொல்கிறார்கள், யார் தனது பாதையில் காயமடைவார் என்பதை அல்லாஹ்வே மிக அறிந்தவன். அல்லாஹ்வே மிக அறிந்தவன். யார் காயமடைகிறார்களோ மறுமை நாளில் இரத்த நிறத்துடனும் கஸ்தூரியின் மனத்துடனும் அவர் வருவார்கள். சுப்ஹானல்லாஹ். இஸ்லாமிய ஆட்சியாளர் கீழ் அங்கீகரிக்கப்பட்ட மார்க்கம், அங்கீகரிக்கப்பட்ட சன்மார்க்க போரில் ஒரு முஸ்லீம் கலந்து கொள்ள, அதில் அவர் செயல்பட்டு ஷஹீதாகி அவர் மரணிக்க, அந்த இரத்தத்துடனேயே அவர் அடக்கம் செய்ய, அதே நிலையில் அவர் எந்திரிப்பார். அந்த இரத்தத்துடனும் வாசனை, இரத்த வாடை, அவர் கஸ்தூரியின் மிஸ்குடைய வாசனையோடு அவர் எழுப்பப்பட்டு அவர் வருவார் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இடத்திலே நமக்கு அறிவிக்கிறார்கள். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் நமக்கு நேர்வழியை செலுத்துவானாக, அல்லாஹ்வின் அடியார்கள். எனவே சுன்னாவை பின்பற்றி ஷஹீதுகளின் நிலையை அப்படியே அடக்கம் செய்வது, மாற்றாமல் இருப்பது அவசியமாகும். ஷஹீதுகள் நிலையிற்கு நாம் கண்ணியம் செலுத்த வேண்டும். ஏனெனில் ஷஹீதை குளிப்பாட்டுவது என்பது மார்க்க ரீதியாக சிறப்பிக்கப்பட்ட ஒரு வணக்கத்தின் அடையாளத்தை அகற்றுவதாக அமைந்துவிடும். நீங்கள் குளிப்பாட்டுகிறீர்கள் என்றால் அவர்களுக்கென்று மார்க்கம் ஒரு உயரிய அந்தஸ்தை கொடுக்கிறது. என்ன அந்தஸ்து? அல்லாஹ் தெளிவாக சொல்கிறார்கள், அந்த இரத்தத்தோடு அவர்கள் வருவார்கள்.
இந்த அந்தஸ்தை யார் செய்கிறீர்கள்? இந்த அந்தஸ்தை உடைப்பது யார்? இல்லை, குளிப்பாட்ட வேண்டும் என்று நீங்கள் செய்வீர்களா? ஹராம். எனவே அவர்களுக்கு அந்த அந்தஸ்து இருக்கிறது, அந்த அந்தஸ்தில் விட வேண்டும். எனவே அல்லாஹ்வின் அடியார் இது கவனமாக. ஆனால் குளிப்பாட்டவும் அவர்கள் கூடாது, சரி, தொழுகை நடத்தவும் கூடாது. ஆனால் ஹனஃபி மத்ஹபினர் கவனியுங்கள், காஃபிர்களுடனான போர்க்களத்தில் கொல்லப்பட்ட ஷஹீது மீது ஜனாசா தொழுகை நடத்துவது கடமை என்ற ஒரு கருத்தை கொண்டுள்ளார்கள். யார்? ஹனஃபி மத்ஹபினர். ஹனஃபி மத்ஹபில் என்ன சொல்கிறார்கள் என்றால், சுஹதாக்களுக்கு குளிப்பாட்டுவது கூடாது, ஆனால் தொழுகை நடத்த வேண்டும் என்று சொல்கிறார்கள். மேலும் இது இமாம் அஹமது அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பாக, ஒரு ரிவாயத்தாக வந்துள்ளது. ஆனால் கவனியுங்கள், அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கும் பின்வரும் ஆதாரமான ஹதீஸை கொள்கிறார்கள். ஹனஃபி மத்ஹபினர் எந்த ஹதீஸை ஆதாரமாக கொள்கிறார்கள் பாருங்கள். உஹது போரின் போது ஷஹீதுகள் அல்லாஹ்வின் தூதர் அவர்களிடம் கொண்டு வரப்பட்டனர். அவர்கள் 10 பேராக வைத்து ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். ஹம்ஸா அவர்கள் அங்கேயே ரலியல்லாஹு அன்ஹு வைக்கப்பட்டிருந்தார்கள். மற்றவர்கள் தொழுகைக்கு பின் எடுக்கப்பட்டனர். ஆனால் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மட்டும் அதே இடத்திலேயே வைக்கப்பட்டிருந்தார்கள் என்ற ஒரு சம்பவத்தை இப்னு அப்பாஸ் பதிவு செய்கிறார்கள். இந்த சம்பவத்தில் என்ன வருகிறது என்றால், உஹது போர்க்களத்தில் மௌத்தான அந்த ஷஹீதானவர்களுக்கு 10 பேராக வைக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை நடத்தினார்கள் என்று வருகிறது. இந்த ஹதீஸ் அல்லாஹ்வின் அடியார்களே ஒரு முன்கர், பலவீனமான, ஆதாரத்திற்கு எடுத்துக்கொள்ளக்கூடிய ஹதீஸாக அது இல்லை. ஆதாரத்திற்கு எடுத்துக்கூட கொள்ளப்படாது. தஈஃபை விட மிகவும் மோசமான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு. இந்த ஹதீஸை கொண்டு யாரும் ஆதாரத்தை எடுக்க முடியாது. இது ஹனஃபி மத்ஹபில் இருக்கக்கூடிய அவர்களுடைய ஒரு இஜ்திஹாதாக கருதப்படுகிறது. தவிர இதை ஆதாரமாக, இந்த ஹதீஸ் ஆதாரமற்ற ஹதீஸ் என்பதில் தெளிவாக இருக்கிறது. உஹது போர் ஷஹீதுகளின் விவகாரத்தில் இருந்து வெளிப்படையாக தெரிவது என்னவென்றால், இதனால் தான் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த கிலாஃபிற்கு அதற்கு ஒரு முடிவுரை சொல்கிறார்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் ஒரு முடிவுரை சொல்கிறார்கள். என்ன சொல்கிறார்கள் என்றால், உஹது போர்க்களத்தில் ஷஹீதுகளின் விவகாரத்தில் இருந்து வெளிப்படையாக நமக்கு தெரிவது என்னவென்றால், நபி அவர்கள் அடக்கம் செய்யும் போது ஜனாசா தொழுகை நடத்தவில்லை என்பதே நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. உஹுதில் அவர்களுடன் 70 பேர் கொல்லப்பட்டனர். உஹுதில் எத்தனை பேர் கொல்லப்பட்டனர்? 70 பேர் கொல்லப்பட்டனர். ஒருவேளை அவர்கள் மீது தொழுகை நடத்தப்பட்டிருந்தால் அது மறைந்து போயிருக்க வாய்ப்பில்லை, நமக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்பட்டிருக்கும். நமக்கு சரியான ஆதாரங்களோடு உலமாக்கள் எப்படி எல்லாம் ஆதாரம் எடுப்பார்கள் பாருங்க. ஒரு செயல் பெரிய செயல் என்றால் அது நம்ம கண்களில் மறைந்து போவெல்லாம் வாய்ப்பில்லை. நிச்சயமாக மற்ற சஹாபாக்கள் அதை நமக்கு அறிவித்திருப்பார்கள். அப்படி யாருமே நமக்கு இதை அறிவிக்கவில்லை. அவர்கள் மீது தொழுகை நடத்தப்படவில்லை எனும் ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் அவர்கள் ஹதீஸ் சஹீஹானதாகும். ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு ஒரு ஹதீஸே சொல்கிறார்கள் தொழுகை நடத்தப்படவில்லை என்று. இதற்கு முன்னால் நாம் பார்த்தோம். மேலும் ஏன் ஜாபிர் அப்துல்லாஹ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ஹதீஸ் மிக முக்கியமான அந்த இடத்திலே ஆதாரமாக இருக்கிறது. ஏனெனில் ஜாபிர் அப்துல்லாஹ்வின் தந்தை அப்துல்லாஹ் அந்த போர்க்களத்தில் ஷஹீதாகப்பட்டார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ்வின் தந்தை அப்துல்லாஹ் அதே போர்க்களத்தில் ஷஹீதாக்கப்பட்டார்கள். இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் இந்த இடத்தில் இதை கொண்டு வருகிறார்கள். அவருக்கு அன்றைய தினம் கொல்லப்பட்ட ஒருவர் என்பதாலும், தன் தந்தை அப்துல்லாஹ் அந்த நாளில் கொல்லப்பட்டவர்கள் என்பதினாலும், மற்றவரை விட அவர்களுக்கே, யாருக்கு? ஜாபிருக்கே அதிகம் தெரிந்திருக்க வாய்ப்பிருக்கிறது. ஏனெனில் தன் தந்தை, சொந்த தந்தை கொல்லப்பட்டார். அவருக்கு தொழுகை நடத்தவில்லை, யாருக்கும் தொழுகை நடத்தவில்லை என்பதை அறிவிக்கிறார்கள். இதுதான் ஆதாரப்பூர்வம் சஹீஹான செய்தி. எனவே போர்க்களத்தில் மரணித்த ஷஹீதுகளுக்கு தொழுகை நடத்தப்படக்கூடாது. எப்படி ஷஹீதுகளை குளிப்பாட்டக்கூடாதோ அதே போலத்தான் அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் நடத்தப்படக்கூடாது. இதை கவனமாக சொல்லிக் கொள்ளுங்கள் அல்லாஹ்வின் அடியார்களே. ஹனஃபி மதுஹபுகள், ஹனஃபி மதுஹபில் இருக்கக்கூடிய அறிஞர்கள் அவர்களை இதை ஆதாரமாக எடுத்திருக்கிறார்கள் என்றால் அந்த ஆதாரம் பலவீனமான முன்கரான ஹதீஸ். இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கடைசியாக இந்த இடத்திலே சொல்கிறார்கள், மாறாக ஷஹீத் தனது ஆடைகளிலே அடக்கம் செய்யப்பட வேண்டும். ஷஹீத் என்ன எதில் அடக்கம் செய்யப்பட வேண்டும்? ஆடையை கட்டக்கூடாது. அந்த ரத்தத்தோடு, அந்த ரத்த ஆடையோடு அவர்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? ஷஹீதுகள் அடக்கப்பட வேண்டும். ஷஹீதின் அந்தஸ்துகள் இது அனைத்தும்.
ஷஹீதுகள் அவர்களது ஆடைகளை அடக்கம் செய்யப்படும் என்பதில் அறிஞர்கள் ஒருமித்த கருத்தில் இஜ்மாவில் இருக்கிறார்கள். ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸை இதற்கு ஆதாரமாக கொள்கிறார்கள். என்ன ஆதாரம்? உஹது போர்க்களத்தில் ஷஹீதுகளை அவர்கள் இரத்தத்துடனே அடக்கம் செய்வார் நபி அவர்கள் கட்டளையிட்டார்கள். அவர்கள் குளிப்பாட்டப்படவும் இல்லை, அவர்கள் மீது தொழுகை நடத்தப்படவும் இல்லை. இன்னும் மற்றொரு ஹதீஸ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உஹதின் போரின் போது ஷஹீதுகள் மீது போர்க்களத்தில் போர்கள் இரும்பு கேடயங்கள் எல்லாம் வைத்திருப்பார்கள் அல்லவா, இரும்பு கேடயங்கள், கவசங்கள் இதெல்லாம் வைத்திருப்பார்கள். அதை மட்டும் கரெக்டாக சொல்கிறார்கள் அல்லாஹ்வின் தூதர். போர்க்களத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் உஹது போரின் மீது ஷஹீதுகளிடமிருந்து இரும்பு ஆயுதங்கள் மற்றும் தோல் கவசங்களை அகற்றி விடுமாறு கட்டளையிட்டார்கள். எதை அகற்ற சொல்கிறார்கள்? அந்த கவசங்கள், அந்த இரும்புகள் எல்லாம் அகற்றிவிட்டு அவர்கள் அந்த துணியோடு, அவர்கள் போட்ட அந்த ஆடையோடு அவர்களை என்ன செய்யுங்கள்? தஃப்ன் செய்யுங்கள், மண்டையில் அவர்களை அடக்குங்கள் என்று சொல்கிறார்கள். மேலும் அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொல்கிறார்கள், உதுஃபுருஹா பிதிமாஇஹிம் வ தியாபிஹிம். பாருங்கள், அல்லாஹ் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், உதுஃபுருஹா பிதிமாஇஹிம் வ தியாபிஹிம். அவர்கள் இரத்தத்துடனும் ஆடைகளுடனும் அடக்கம் செய்யுங்கள். அவர்களோட இரத்தத்துடனும் அவர்கள் ஆடைகளும் அடக்கம் செய்யுங்கள். அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வரியாக வரும் அறிவிப்பிலும் உஹது போர் ஷஹீதுகள் குளிப்பாட்டப்படவில்லை, இரத்தத்துடன் அடக்கம் செய்யப்பட்டார்கள், அவர்கள் மீது தொழுகை நடத்தப்படவில்லை என்று வந்துள்ளது. எனவே ஷஹீத் தனது ஆடைகளுடைய அடக்கம் செய்யப்படுவார். ஷஹீதுகளுக்கு ஜிஹாதின் அடையாளத்தை நிலைநிறுத்துவதற்காகவே அவர்கள் குளிப்பாட்டப்படாமல் அவர்களது இரத்தத்துடனே அவர்கள் அடக்கம் செய்யப்பட்டனர். இதை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவரது இரண்டு ஆடைகளிலேயே கஃன் இருங்கள். பாருங்கள், ஆடைகளை எதிலே கஃன் செய்ய வேண்டும்? இரண்டு ஆடைகளில் கஃன் செய்ய வேண்டும். கஃன் என்பது எவ்வாறு செய்ய வேண்டும் என்றெல்லாம் பின்னால் வருகிறது இன்ஷா அல்லாஹ். இது எதற்கென்றால் அல்லாஹ்வின் அடியார்களே, பாருங்கள், முதலில் இஹ்ராம் அணியும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? உம்ரா செய்யக்கூடியவர்கள் அல்லது இன்ஷா அல்லாஹ் இனி உம்ரா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் அடியார்களே, இஹ்ராம் நாம் அணிகிறோம் அல்லவா, அதுவே ஏறத்தாழ மையத்துடைய கஃன் தான். ஒரு மையத் நாம் இப்படித்தான் செல்ல போகிறோம், நாம் இப்படித்தான் செல்ல போகிறோம் என்றாவது யாராவது இதை உணர்ந்ததுண்டா? அல்லது செல்ஃபியிலேயே ஊறி போயிருக்கிறீர்களா? கஃனில் இருக்கும் போது யாராவது செல்ஃபி எடுப்பீர்களா? கஃன் துணியை, வெள்ளை துணியை கட்டும் பொழுது இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போடுவீர்களா? அல்லாஹ்வின் அடியார்களே, அதற்கான கண்ணியத்தை கொடுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதெல்லாம் நாவு தழுதறுக்கிறது. இன்று மக்களின் அவல நிலை. நாளை ஜனாசாவிற்கு கூட விளாக் எடுக்கக்கூடிய ஒரு நிலை வெகு தூரம் இல்லை. ஜனாசாவில் கூட விளாகை எடுத்து அதன்பால் ஏதாவது செய்ய முடியுமா என்ற ஒரு நிலை வருவதற்கு வெகு தூரம் இல்லை என்பது இந்த காலம் உணர்த்துகிறது. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. உலமாக்கள் சொல்கிறார்கள், இஹ்ராம் அணிந்த ஒருவருக்கு அவரது மனத்திற்கு பிறகு தலையை திறந்திருப்பதை வைத்தும் நறுமணத்தை தவிர்ப்பதை வைத்தும் இஹ்ராமின் அடையாளத்தை நாம் எவ்வாறு நிலைநிறுத்துகிறோமோ அதே போலத்தான் ஆகும். அவரும் கண்ணியம் செய்யும் பொருட்டு நாம் மூன்றாவது ஆடையை அதிகப்படுத்தவில்லை. மூன்றாவது ஆடை இல்லாமல் இரண்டு ஆடையோடு அவரை கண்ணியப்படுத்துகிறார்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மேலும் அல்லாஹ்வின் அடியார்களே, மையத்தை குளிப்பாட்டும் முறை என்பதை ஆரம்பம் செய்கிறார்கள். அல்லாஹ் நாடினால் இன்ஷா அல்லாஹு தஆலா அதை பிஇذنில்லாஹ் நாளை நாம் ஆரம்பமாகிறது. மையத்தை குளிப்பாட்டுவது என்ற சட்டம் 4ஆவதான பாயிண்டை நாளை படிப்போம் இன்ஷா அல்லாஹ். எதை கேட்டோமோ அதன்படி செயல்படுத்தக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம்மை நேர்வழி செலுத்துவானா. இதுவரை நாம் பார்த்தது மையத்திற்கு தல்கீன், லா இலாஹ இல்லல்லாஹை சொல்லித்தர வேண்டும், முதல் விஷயம். இரண்டாவது விஷயம், கண்களை மூட வேண்டும். மூன்றாவது விஷயம், துணியை கொண்டு தாடையை இவ்வாறு எடுத்துக்கொண்டு தலையின் மேற்புறத்தில் கட்டி முடித்துவிட வேண்டும். மூன்றாவது. அடுத்ததாக குளிப்பாட்டுவது கடமை, குளிப்பாட்டுவது கட்டாயம் என்பதை பார்த்துவிட்டோம். மையத்தை குளிப்பாட்டுவது கட்டாயம் என்பதை தெளிவாக பார்த்துவிட்டோம். அதற்கு பிறகு குளிப்பாட்டுவதிலிருந்து யாருக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ளது என்றால் ஷஹீதுகளுக்கு விதிவிலக்கு அளிக்கப்பட்டது. பின்பு ஷஹீதுகளின் சட்டத்தை தெளிவாக இப்போது பார்த்தோம். அவர்கள் அதே நிலையிலே அவர்கள் அடக்கம் செய்யப்பட வேண்டும். அவர்கள் குளிப்பாட்டக்கூடாது, அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது, அவர்களோட ஆடைகளை அகற்றக்கூடாது. அதே நிலையில் அவர்கள் மரணிக்க செய்யப்பட வேண்டும் என்ற இந்த விஷயங்களை பார்த்த நாம் அல்லாஹ் நமக்கு நேர்வழி செலுத்துவானாக. அகூலு கௌலி ஹாதா வஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வலிஜமீஇல் முஸ்லிமீன மின் குல்லி தன்ப். சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. بيننا وبينكم السلف
بيننا وبينكم الكتب. كان أحمد يقول البدع بيننا وبينكم الجنائز.